إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். பாவங்களை விட்டும் விலகி நன்மையான கர்மங்களில் போட்டி போட்டுக்கொண்டு வாழக்கூடிய சமூகமாக எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பாவங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் மிகவும் நீண்ட தூரம் இடைவெளி. பாவம் என்பது அவர்களால் நடைபெற முடியாது. அப்படி நடந்தாலும் அதற்கு தௌபா செய்யாமலும் இருக்க மாட்டார்கள். உடனுக்குடனேயே தௌபா செய்து கொள்வார்கள். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, எந்த பாவத்துக்காக வேண்டி அவர்கள் தௌபா செய்தார்களோ அந்த பாவத்தை மீண்டும் அவர்கள் செய்ய மாட்டார்கள், திருப்பி திருப்பி செய்ய மாட்டார்கள். நாங்கள் பாவத்தையும் செய்கின்றோம், தௌபாவையும் செய்கின்றோம், பாவத்தையும் செய்கின்றோம், தௌபாவையும் செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, எந்த பாவத்தை செய்துவிட்டு அழுது வருந்தி தௌபா செய்தார்களோ அந்த பாவத்தை மீண்டும் அவர்கள் திரும்பி செய்ய மாட்டார்கள். இப்படியாக பாவங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு நீண்ட இடைவெளி இருந்தது. துஆவும் கேட்பார்கள், அல்லாஹும்ம பாஇது பைனனா வ பைன ஹதாயானா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தொலைதூரத்தை நீ ஆக்கி வைத்திருக்கிறாயோ. சுப்ஹானல்லாஹ், கிழக்குக்கும் மேற்குக்கும். இந்த நாட்டில் நாங்கள் சின்ன ஒரு நாட்டில் வாழுகின்றோம். யாழ்ப்பாணத்துக்கும் காலிக்கும் இடையில் எவ்வளவு தொலைதூரம், நோத்துக்கும் ஈஸ்டுக்கும் எவ்வளவு தூரம் இடை தூரம். அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறோம், யா அல்லாஹ், இதை பிரித்து வைத்தது போன்று பாவங்களையும் எங்களையும் விட்டு பிரித்து வைத்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன ஒரு நாட்டை மையமாக வைத்து சொல்லவில்லை, உலகை வைத்து சொல்லியிருந்தாலும் கூட எவ்வளவு தூரம் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில், பாவங்களுக்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்தி வைப்பாயாக. பாவம் என்பது எங்களால் நடைபெற முடியாது என்ற அளவுக்கு எங்களை ஆக்கிவிடு என்று சொல்லி சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அந்த துஆவை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நன்மையான கர்மங்களை பற்றி சொல்லும் பொழுது முடியுமான அளவு செய்து கொள்ளுங்கள். ஃபர்தான கடமைகள் போக, ஃபர்தான கட்டளைகள் போக முடியுமான அளவு யார் யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சஹாபாக்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا. அவர்களுடைய இராக்காலங்களை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது.
ஈராக் காலங்களை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. அவனுடைய ஈராக் காலம் எப்படி இருக்கும் என்றால், ஒன்றோ நிலையில் இருக்கும், ஒன்றோ சுஜூதில் இருக்கும். நின்ற நிலையில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லை என்றிருந்தால் சுஜூதில் விழுந்து கொண்டு துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். இன்னும் ஒரு கூட்டம் இருந்தார்கள், அவர்கள் இரவில் கொஞ்சம் தூங்கிக் கொள்வார்கள், கொஞ்சம் எழும்பி வணக்கம் செய்வார்கள் என்று சொல்ல இல்லை, அதிகமான நேரம் வணக்கம் செய்வார்கள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். தூங்குற நேரம் கொஞ்ச நேரம், தூங்குற நேரம் கொஞ்சம் நேரம், ஆனால் எழும்பி நின்று வணங்கி வழிபடுவது அது அதிகமான நேரம். تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. சுப்ஹான் அல்லாஹ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் காலையில ஃபஜ்ருடைய தொழுகையில இமாம் அவர்கள் ஓதுவார்கள். அதை ஓதாவிட்டால் கேள்வி கேட்போம் அவரை பார்த்து, ஏன் இன்றைக்கு இது ஓத இல்லை என்று சொல்லி. அது சிலருக்கு ஃபர்தாகிவிட்டது. வெள்ளிக்கிழமை நாளன்று இதை ஓதித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் அதுல என்ன ஓதுகின்றோம்? அதுல என்ன இருக்குது? ஏன் ஓத வேண்டும்? அதுல என்ன வித்தியாசம்? அல்லாஹ் சொல்லுகிறான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். சுப்ஹானல்லாஹ். ஈராக் காலங்களில் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கும் அவர்களுடைய விலா எலும்புக்கும் படுக்கைக்கும் விலா எலும்புக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். படுக்கை இருக்கிறது, கட்டில் இருக்கிறது, மெட்ரஸ் இருக்கிறது, ஆனாலும் எழுந்து நின்று அல்லாஹுடைய அச்சத்தில், பயத்தில், ஆதரவில் இறைவனை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்ற கருத்தை குர்ஆன் அழகாக பேசியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பாவங்களை விட்டும் நாங்கள் விலகி நடப்பது போன்று நன்மையான கர்மங்களை செய்வதில், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் செய்வது, அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் கேட்பது, எனக்காக வேண்டி, என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி, மனைவி மக்களுக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி, அகிலத்தாருக்காக வேண்டி, எங்களுடைய வியாபார வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுடைய எகானமி பொருளாதாரத்துக்கு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா. யா அல்லாஹ், எங்களுடைய மதீனா முனவ்வராவுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய பொருளாதாரத்துக்கு. நாங்கள் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நல்லதை தந்திரியா அல்லாஹ், எனக்கு எல்லாமே நல்லதாக அமைய வேண்டும். என்னுடைய கூட்டாளிமார்கள் நல்லவர்கள், என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு குடும்பம், என்னுடைய பொருளாதார நிலை நல்லதாக இருக்கிறது, நான் யாரிடத்திலும் போய் கை நீட்ட வேண்டிய தேவை எனக்கு இல்லை, யாருக்கு முன்னாலும் போய் நின்று தலைகுனிய வேண்டிய தேவை அல்லாஹ் எனக்கு வைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. உலகத்தில் மட்டும் நல்லது கிடைத்து வேலை இல்ல, உலகத்தில் மட்டும் நல்லது கிடைத்து வேலை இல்ல, உலகத்தில் மட்டும் நல்லது கிடைத்து வேலை இல்ல, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையும் நல்லதாக அமைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாஸாவை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். ரெண்டு வார்த்தை தான். அவர்களுடைய 23 வருஷ வாழ்க்கையை ரெண்டு வார்த்தையில் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆக கூடுதலான காலத்தை கழித்தவர். ஹிஜ்ரத்து போகும்பொழுது, சுப்ஹானல்லாஹ், ஹிஜ்ரத்து போகும்பொழுது அந்த பயணத்தில் தனி இருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை சொன்னார்கள். 23 வருஷ வாழ்க்கையை ரெண்டு வார்த்தையில் சுருக்கினார்கள். சொன்னார்கள், திப்த ஹய்யன் வ மையித்தன். நபியே நாயகமே, வாழ்க்கையும் மனமாகத்தான் இருந்துச்சு, மௌத்தும் மனமாகத்தான் இருக்குது. வாழ்க்கையும் மனமாகத்தான் இருந்துச்சு. திப்த ஹய்யன், உங்களோட வாழ்நாள் மனமாக இருந்துச்சு. அது வாழ் நாள் மட்டுமல்ல, உங்களோட மௌத்தும் மனமாக இருக்குது. அல்லாஹ் அப்படிப்பட்ட மௌத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மக்கள் பொறாமைப்படுவதை விடவும் எங்களுடைய மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமைப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மக்கள் பேசுவதை விடவும் எங்களுடைய மௌத்தை பார்த்து மக்கள் பேச வேண்டும். இவரை போல மௌத்தாக வேண்டும், இவரை போல மௌத்தாக வேண்டும். ஜனாசாவுக்கு வந்த மக்களை வைத்தல்ல, வாழ்க்கையை வைத்து
சில சந்தர்ப்பங்களில் ஜனாதாவுக்கு மக்கள் கூட வந்திருப்பாங்க. அது அவருக்காக வேண்டி வந்ததால் அவருடைய குழந்தைகளுக்காக வேண்டி வந்திருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவருக்காக வேண்டி அங்கே வந்திருக்க மாட்டார்கள், அவர் இருந்த இடத்துக்காக வந்திருப்பார்கள். எங்களுடைய ஜனாதாக்களுக்கு ஆட்கள் கூடிவிட்டார்கள் என்பதின் காரணமாக நாங்கள் நல்லவர்கள் என்பது மட்டும் அடையாளம் அல்ல, அங்கே வந்தது எதற்காக வேண்டி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படி சொன்னால் பொருத்தமாக இருக்கும். நாங்கள் எப்படி தெரியுமா வாழ வேண்டும்? எங்களுடைய ஜனாதா தொழுகையை தொழுவதை பாக்கியமாக கருத நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய ஜனாதாவையும் நான் தொழுதிருக்கின்றேன். அவருக்கும் கடைசியாக 4 தக்பீர் கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று சொல்லி மக்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மனமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்தருவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் யாரையும் வீணாக படைக்க இல்லை. ஒரு கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا. மனிதா, நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நான் உங்களை சும்மா படைச்சேன் என்று? இவரே ஒன்றுமில்ல, அவருக்கு எந்த பிரயோசனமும் இல்ல, அப்படி உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான ரெஸ்பான்சிபிலிட்டியை தந்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பொறுப்பை தந்திருக்கின்றேன். குல்லுக்கும் ராஇன், நீங்க எல்லாரும் பொறுப்புடையவர்கள். அந்த பொறுப்பை பத்தி நீங்க விசாரிக்கப்படுவீர்கள். அந்த பொறுப்புல ஒரு பொறுப்பு நான் எனக்கு பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், நான் எனக்கு பொறுப்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை யாரும் மாற்ற மாட்டார்கள், உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில். நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்ற கன்சர்ன், நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்பதற்கு துஆ கேட்பது மட்டும் என்னையும் உங்களையும் நல்லவனாக மாற்றிவிட மாட்டாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவர்களாகவே தன்னை மாற்றிக்கொள்ளாத வரையில நாங்க ஒருபோதும் உங்களை மாற்ற மாட்டோம். மாற்றிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து தருவோம். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்தான். அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, மாறிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி விட்டார். கையில் ஒரு கூர்மையான வாளையும் எடுத்துக் கொண்டு போகிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை மாற்ற இல்ல, ஆனா மாறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தான். அந்த சந்தர்ப்பம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு வந்து போய்கொண்டுதான் இருக்கிறது, வந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. நம்மில் எத்தனையோ பேர் இருப்பார்கள், எல்லா வகையான பாவங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். வீட்டில் ஒரு குழந்தை வஃபாத்தாகி விட்டது, அன்றைக்கு நாள் அவர் மாறிவிட்டாரு. அவருடைய மாற்றத்துக்கு காரணமாக அமைந்தது அவருடைய குழந்தையினுடைய வஃபாத்து. அப்படிப்பட்ட எத்தனையோ நாவாக்கள் இருக்கு, அவுலியாக்கள் இருக்கிறார்கள். குழந்தையினுடைய வஃபாத்து அவருடைய திருத்தத்துக்கு காரணமாக அமைந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா கையில வாள் எடுத்துக் கொண்டு போனார்கள். அல்லாஹ் ஒரு நிலைமையை ஏற்படுத்தினான், ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான். உமரை சிந்திக்க வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. உமர் சிந்தித்தாரு, இல்ல நான் மாற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாரு. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹிதாயத்துடைய கதவை அவருக்கு அல்லாஹ் திறந்து கொடுத்தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது நான் எனக்கு பொறுப்பு, இரண்டாவது நான் என்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பு, சமூகத்துக்கு பொறுப்பு. இப்படியாக எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான பொறுப்பை பற்றி குர்ஆன் கதைத்திருக்கிறது. என்னால எது முடியுமோ அதை நான் செய்துதான் ஆக வேண்டும். இப்ப இந்த உலகத்தில் அட்டகாசம் நடக்குது, அட்டூழியம் நடக்குது, ஒரு நீதி நேர்மை இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். அப்பாவிகள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணால் பார்க்க முடியாத, காதுகளால் கேட்க முடியாத, மனிதநேயம் இல்லாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். எந்த பொறுப்பு என்ன, எந்த கடமை என்ன, நான் எந்த சர்க்கிள்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எனக்கு என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. இமாம் அஹ்மத் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை
நெருப்பில் இட்டு தீ அதாவது கரிப்பதற்காக வேண்டி, எரித்து விடுவதற்காக வேண்டி பெரிய நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அது இந்த காசாவிலேயோ அல்லது பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை போன்ற நிலைமை அல்ல. வரலாறை படித்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட வரலாறு, எப்படிப்பட்ட நெருப்பு, அது சுப்ஹானல்லாஹ் ஆயத்தமாகிவிட்டதே, பத்த போகிறது. ஹதீஸ்ல இமாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் லம்மா உல்கிய ஃபின்-நார் வலம் யகுன் ஃபில்-அர்தி தாபத்துன் இல்லா அஸ்ஃபஅத்தின்-நார். சுப்ஹானல்லாஹ், நெருப்பு பெரிய நெருப்பு. ஆனா அந்த நெருப்பை எங்களால் அணைக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பறவை கூட அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கவில்லை. அந்த நெருப்பு நுகர வேண்டும். அதுக்கு என்னால் என்ன முயற்சி செய்ய முடியும்? சில பறவைகள் தன்னுடைய வாயில தண்ணீரை கொண்டு போய் அதில் ஊற்றியது. அது நுகுத்த அதை என்னுடைய முயற்சி அவ்வளவு தான், எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும், எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். சுப்ஹானல்லாஹ். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஹிஜ்ரத் போறாங்க. ஒரு சிலந்தி வலை செய்த வேலை என்ன? ஒரு சிலந்தி வலை செய்த வேலை என்ன? ஹதீஸ்களை பற்றி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிலந்தி வலையை அந்த குகையினுடைய கதவில் அல்லாஹ் உருவாக்கி விட்டான். ஒரு சிலந்தி அப்படியே வீடு கட்டி விட்டது. அந்த சிலந்தி வீடு கட்டின நோக்கம் என்ன தெரியுமா? மக்கள் பார்த்து இதுக்குள்ள யாரும் போயில்லை என்பதை புரிந்து கொள்ளட்டுமே. இன்னும் ரெண்டு புறாக்கள் அந்த குகையுள்ளுக்கு வீடு கட்டி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு மனிதன் போய்விட்டால் அங்கே புறாக்கள் இருக்க மாட்டாது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பறவை அல்லது ஒரு சிலந்தி அல்லது ஏதாவது ஒரு பிராணி செய்யக்கூடிய ஒரு சின்ன அற்பமான விடயத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதாரணமாக செய்திருக்கு, சொல்லித்தாரான். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்து விடு. நீங்க ரிசல்ட் ஓரியன்டாக மாற வேணும். நாங்க இதை செஞ்சு என்ன கிடைக்கும் என்று யாரும் யோசிக்க வேணும். நான் என்ன செய்ய வேண்டும், என்னால் என்ன செய்ய முடியும், அதை நான் செய்கிறேன். அதற்கு மேல உள்ளது அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்க போகின்றேன். அதற்கு மேலுள்ளதை அல்லாஹ்விடத்தில் சொல்ல போகின்றேன். இதுதான் சூரா யாசீன்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய சம்பவம். நாங்கள் எல்லாரும் சூரா யாசீன் ஓதுகின்றோம். சூரா யாசீன்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். இது சம்பந்தமாக ஒரு மனிதர் எப்படி அவர் செயல்பட்டார். அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே நாயகமே, இந்த மக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இந்த மக்கத்துல மக்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், எந்த பவரும் இல்ல, எந்த சோசியல் ஸ்டேட்டும் இல்ல. இன்றைக்கு பலஸ்தீன்ல மக்கள் இருக்கிறது போல எந்த ஐடென்டிட்டியும் அவங்களுக்கு இல்ல. என்ன நடந்தாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்ல. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட அட்டகாசம் நடக்குது மக்கா முக்கர்ரமாவுல. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவருடைய சஹாபாக்களுக்கோ எந்த சோசியல் ஸ்டேட்டும் இல்ல. ஒரு பயங்கரமான நிலைமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், இந்த நேரத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன வேலை செய்யணும். இதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான். இது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது லைஃப்ல, இது பலஸ்தீனத்துக்கு மட்டுமல்ல, இது காசாவுக்கு மட்டுமல்ல, இது என்னோட வாழ்க்கைக்கு, இது என்னோட ஊருக்கு, இது என்னோட ஸ்கூலுக்கு, இது என்னோட பள்ளிவாசலுக்கு, இது என்னோட மதரசாவுக்கு, இது எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? நபியே நாயகமே, இந்த மக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு ஊருக்கு நாங்க 2 ரசூல்மார் அனுப்பி வச்சோம். 2 மெசஞ்சர்ஸ், 2 ரசூல்மார்கள், நபிமார்கள் வந்தார்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். தஃசீருடைய உலமாக்கள் எப்படிப்பட்ட ரசூல் யாரு, அது எல்லாம் தஃசீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மேலோட்டமாக குர்ஆனுடைய அர்த்தத்தை மட்டும், குர்ஆன் சொல்லக்கூடிய விடயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு உதாரணம் சொல்லுங்கள். அந்த ஊருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ரசூல்மார் அனுப்பினான், நபிமார்கள், ப்ராஃபட்ஸ். 2 பேர். இத் அர்சல்னா இலைஹிம் இஸ்னைன் ஃபகذبوهما. 2 ரசூல்மார்கள் போய் அந்த ஊர் மக்களுக்கு தாவா செய்தார்கள். அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள், கபரை பற்றி சொன்னார்கள். இவைகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டே போனார்கள். ஃபகذبوهما. அந்த ஊர் மக்கள் அவர்களை பொய்ப்படுத்தினார்கள். சொன்னாங்க, இது பொய், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது எங்களால நம்ப முடியாது.
அதை ரிஃப்யூஸ் பண்ணினாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த 2 பேரையும் என்டோஸ் பண்றதுக்கு நாங்க 3வது ஒரு ரசூலை அனுப்பி வச்சோம். 3 ரசூல்மார்கள் வந்து ஒரு ஊர்ல அவர்கள் தாவா பிரச்சாரம் செய்றாங்க. ஏகத்துவத்தின் பக்கமாக மக்கள் அழைக்கிறாங்க. பாவத்தை விட்டு விடுபட்டு, சிறுக்கை விட்டு விடுபட்டு, குஃபுரை விட்டு விடுபட்டு அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக மக்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த 2 ரசூலோட சேர்த்து 3வது ஒரு ஆளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபஅஸ்ஸஸ்னா, நாங்க 3வது ஒரு ஆளையும் அவர்களை என்டோஸ் பண்ணுவதற்காக வேண்டி, அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பி வச்சோம். ஃபகாலு, 3 பேருமாக சேர்ந்து சொன்னார்கள், இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்க இந்த ஊருக்கு உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் காலு மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, என்ன நீங்க ரசூலா? நீங்க எங்களை போல மக்கள் தானே, நீங்க எங்களை போல மனிதர்கள் தானே. அல்லாஹ்வுக்கு ரசூல் அனுப்புறா மனிதர் அனுப்ப தேவையில்லை, மலக்குமார் அனுப்பி இருக்கலாமே. அப்படித்தான் மக்கள் பேசுவாங்க. இவர் எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களோட வாழ்ந்தவங்க, எங்க சின்ன காலத்தில் எங்களோட இருந்தவங்க, இன்றைக்கு நீங்க என்ன பெரியாளா வைத்தீங்களா என்று கேட்கறது போல அவங்க சொன்னாங்க, காலுமா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, எங்களை போல நீங்களும் சாதாரண மக்கள் தானே. வமா அன்ஸலர் ரஹ்மானு மின் ஷைஇன், உங்களுக்கு எந்த ஒரு வஹீயும் உங்களுக்கு வர இல்ல, உங்களுக்கு எந்த ஒரு ரிவீல் அத வஹீயும் உங்களுக்கு வர இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. மின் ஷைஇன் அன்தும் இல்லா தக்திபூன், நீங்க சொல்லுவதெல்லாம் பொய், நீங்க இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம் செய்றீங்க என்று சொல்லி அந்த 3 ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய தாவாவை, யதார்த்தத்தை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சொன்னார்கள், காலு, அந்த 3 பேருமாக சேர்ந்து சொன்னார்கள், ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் முர்சலூன், ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்கள் உங்களின் பக்கமாக அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் தான் என்பதை நீங்க அறியாவிட்டாலும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாங்கள் அனுப்பப்பட்டவர்கள். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? எங்களுக்கு சொன்ன செய்தியை எட்டி வைப்பது தான். நீங்க ஏற்றுக்கொள்றது நிராகரிப்பது அது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையை சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று சொல்லி மௌனமாக இருக்க இயலாது. உண்மையை சொன்னா மௌனமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க உண்மையை சொல்ல இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க பொய் சொல்றீங்க, இன் அன்தும் இல்லா தக்திபூன், நீங்க பொய் சொல்றீங்க என்று நிராகரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க பொய் படுத்தினாலும் சரி, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, அதை நிராகரித்தாலும் சரி, வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? உண்மையை உண்மையாக அப்படியே சொல்லுவது தான். அதை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு இல்ல. நாங்க சொன்ன வேலையை சரியாக செஞ்சிட்டோம், எங்களுடைய கடமையை நாங்க பூர்த்தி செஞ்சிட்டோம் என்று சொல்லி அவங்க அதையும் எத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க அந்த மக்கள் விட இல்ல, காலு இன்னா ததையர்னா பிக்கும், நாங்க உங்களை என்ன செய்தோம்டா, உங்களை வச்சு பார்த்தவங்களோட வாழ்க்கையை, நீங்க வர முந்தி நாங்க நல்லா இருந்தோம், என்னோட பிசினஸ் நல்லா, இன்னா ததையர்னா பிக்கும், அப்படித்தான் மக்கள் பார்ப்பாங்க. இவர் தீன்ல போறதுக்கு முன்னால நல்லா இருந்தாரு, இவர் இப்படி இருந்தாரு, ஆனா இவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவருடைய பிசினஸ் நொஸ்தாவிட்டது, இவர் இது நடந்திருக்கு என்று சொல்லி மக்கள் என்ன செய்வாங்கன்னா அபசகுணம் பார்ப்பார்கள். அபசகுணம், அதாவது நல்லவர்களா கெட்டவர்களா. ஒரு பறவைய, இது பழங்காலத்தில் இருந்த முறைகள் இந்த காலத்திலும் இருக்கிறது. மக்கள் இந்த காலத்திலேயே மக்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சகுனம் பார்க்கக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இன்னா ததையர்னா பிக்கும், நாங்கள் உங்களை அவசகுணம் பார்த்திருக்கின்றோம், சகுனம் பார்த்திருக்கின்றோம், நீங்கள் மோசமானவர்கள், நீங்க நிப்பாட்ட இல்லைண்டா உங்களோட பிரச்சாரத்தை இது நடக்கும். உங்களோட பிரச்சாரத்தை நீங்க நிப்பாட்ட இல்லைண்டா லனர்ஜுமன்னக்கும், உங்களை நாங்க கல்லடிச்சு கொள்ளுவோம், எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனைகள் கிடைக்கும், அதாபு கிடைக்கும், இதை நிறுத்துங்கள், இதை நிப்பாட்டுங்கள், இந்த பிரச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று சொல்லி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். இப்ப எச்சரிக்கை வருகிறது, அச்சுறுத்தல் வருகிறது, கொலை அச்சுறுத்தல் வருகிறது. நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு தெரியாது, நாங்க எல்லாருமாக சேர்ந்து உங்களை நாசப்படுத்தி விடுவோம், அழித்து விடுவோம் என்று சொல்லி
அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த 3 ரசூல்மார்களையும் திட்டுறாங்க. இப்பத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அந்த மக்களுக்குள்ள இருந்து ஒரு ஹீரோ வாராரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே 3 ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, ஹீரோக்கள். 3 ரசூல்மார்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த 3 ரசூல்மார்களும் சேர்ந்துதான் தாவா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன யதார்த்தம் உண்மையானது என்று சொல்ல வந்தவர் ஒரு 4வது ரசூல் அல்ல, ஒரு 4வது ரசூல் அல்ல. அவர் ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு பாமர மனிதன், ஒரு சாதாரண மனிதர். அவருடைய ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். அவருடைய லொகேஷன், அவர் எங்கிருந்தாரு, அவர் எந்த ஊர்ல வாழ்ந்தாரு, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்லுகிறான். அதைத்தான் சூரா யாசீன் ஓதுகின்றோம். 3 ரசூல்மார்கள் வந்து தீனுக்கு உண்மையை சொல்றாங்க, தாவா செய்றாங்க, ஹக்க சொல்றாங்க, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சிட்டோம்ன்றாங்க, வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் என்றாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒருத்தர் ஓடி வாராரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தெரியுமா சொல்லுகிறான், அவர் எப்படி வந்தார்ன்றதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். சில மக்களுடைய நடையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, சில மக்களுடைய நடையையும் அல்லாஹ் நேசிக்கிறான், சில மக்களுடைய ஆக்ஷன்ஸ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல இல்ல, அவர் வந்தார் என்று மட்டும் சொல்ல இல்ல, எங்கிருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு. சுப்ஹானல்லாஹ். வஜாஅ மின் அக்ஸல் மதீனா, அந்த ஊருடைய ஓரத்திலிருந்து, பார்டர்ல இருந்து, அந்த ஊருடைய பார்டர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. எப்படி வந்தாரு தெரியுமா? வஜாஅ வந்தாரு. எப்படி வந்தாரு? யஸ்ஆ, பதறி பதறி வந்தாரு, ஓடி ஓடி வந்தாரு, பதட்டத்தோட வந்தாரு. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை சொல்ல வாரது எப்படி வருவாரு? நாங்க பதட்டத்தோட மெசேஜ்களை ஃபார்வர்ட் பண்றது போல நாங்க எல்லாரும் வாட்ஸ்அப்ல யுத்தம் செய்வோம். மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் பேஸ்புக்ல ஷேர் பண்றது, ஃபார்வர்ட் பண்ற யுத்தம் இருக்குது. அது மாஷா அல்லாஹ் ஈராக் காலங்களில் நின்று வணங்குறது போல. எத்தனையோ பேரோட மெசேஜ் வரும் ராவு 2 மணிக்கு. என்ன தஹஜ்ஜத் தொழுதுட்டு அனுப்பின மெசேஜ் மாதிரி. எங்களுக்கும் உங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ற மெசேஜ் அல்லாஹ்விடத்துல ஃபார்வர்ட் பண்ணிட்டு கையேந்தி கண்ணால 2 சொட்டு கண்ணீர் கொட்டினா எப்படி இருக்கும்? சில மக்களுக்கு தொழில் வேலையே ஃபார்வர்ட் பண்றதுதான். எது வந்தாலும் ஃபார்வர்ட், எது வந்தாலும் சொல்றது. குர்ஆன் நேரடியாக சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ. உங்களுக்கு ஒரு செய்தி வந்தா அந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ண வேணாம், அந்த செய்தியை முதலாவது ஸ்டடி பண்ணுங்க, அந்த செய்தியை முதலாவது ஸ்டடி பண்ணுங்க. ஒன்று செய்தியினுடைய நம்பகத்தன்மை, இது செய்தி உண்மையானதா, இது சரியா, இது பிள்ளையா. 2வது அதுக்கு அத்தாரிட்டி உங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கு செய்யலா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நபியே நாயகமே சொல்லுங்க, وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُ. குர்ஆன் மீடியாவை பத்தி பேசியிருக்குது, மீடியாவை பத்தி பேசியிருக்குது. இன்றைக்கு இருக்கிற மீடியா என்ன தெரியுமா? முதலாவது செய்தி சொல்லணும், முதல் செய்தி நான் தான் சொன்னேன். அது ஒவ்வொரு மீடியாவுக்கும் உள்ள பெரும், அது கவர் கொடுப்பாங்க. குர்ஆன் சொல்லுது, மீடியாவுக்கு குர்ஆன் சொல்லுது, நீ செய்தியை சொல்றதுக்கு முந்தி இந்த செய்தியை சொல்றதுனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்ன. இன்னைக்கு உம்மா வாப்போட 10 வயசுக்குள்ள சண்டை பிடிச்சாலும் ஃபேன்ல உம்மட முந்தானிய கட்டி அப்படியே தொங்குற காலம் இது. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? இது சினிமா படத்துல பார்த்த பாடம். இது இத சினிமாவில் பார்த்து புள்ள செய்து, இத சினிமாவில் பார்த்து புள்ள செய்து. நீங்க சினிமாவில் காட்டுறீங்க புள்ளைய, ஒரு கிழவன, ஒரு வயோதிபர், ஒரு மாப்பாவை உம்மவையும் கொண்டைத்து ஒரு யங் பாய், ஒரு வாலிப புள்ள எல்டர்ஸ் ஹோம்ல விட்டுட்டு வார படத்தை நீங்க போட்டு காட்டினா நீங்க ஆயத்தமாகுங்க, உங்களே உங்களோட புள்ள அனுப்பி வைக்க இன்ஷா அல்லாஹ். என்ன வேல்யூஸ் இல்ல இன்றைக்கு வேல்யூஸ் இல்ல. நீங்க மீடியாவில் கூட பிள்ளைக்கு காட்டுறது என்ன தெரியுமா? ஒன்றோ காமம், செக்சுவல் லைஃப்,
அப்படி இல்லண்டா விபச்சாரம், அப்படி இல்லண்டா திருடு, அப்படி இல்லண்டா ஹேட்டிங், யாரோ ஹேட் பண்றது. இதை நாங்க காட்டி கொடுத்தா எங்க பிள்ளைட உள்ளத்தில் என்ன வரும்? எங்க இருக்குது வேல்யூஸ்? நான் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? இந்த சோசியல் மீடியா. இதை பாவிக்க தெரியாம பாவிக்கிறோம், இதை பாவிக்க தெரியாம பாவிக்கிறோம். நீங்க யோசிங்க பார்ப்போம், எத்தனை மெசேஜ் நல்ல செய்திகளை நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறேன், நல்ல செய்தியை ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுத்தம் செய்த அல்லாஹ்வுடன் சொல்லுங்க பேத்தியா, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்ணால கண்டேன், என்னால பொறுத்துக்கிறேலையா அல்லாஹ், இந்த மக்களுக்கு விமோசனத்தை நசீவாக்கு, இந்த மக்களுக்காக வேண்டி நல்லத நாடியா அல்லாஹ் என்று துஆ கேட்ட மக்கள் எங்களை எத்தனை பேர் இருப்பாங்க? மெசேஜ் அனுப்பி போட்டு கீழுக்கு போடுவாங்க, இன்னும் இதை ஃபார்வர்ட் பண்ணும் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி, என்னமோ நன்மை அவங்களோட வாப்ப தாரது போல. மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணா நன்மை தாரது யாரோ ஒருத்தர், அது அல்லாஹ் தாரது, நீங்க கொடுக்க தேவையில்லை. மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன், அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இது குர்ஆன் படிக்க வேண்டிய விடயம். இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், மூணாவது 3 ரசூல்மார்கள் இருக்கத்தக்க ஒரு மனிதர் ஓடி வந்தார். ஆக்ஷனே சொல்றான் அல்லாஹ், வஜாஅ ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ. அந்த ஊருடைய ஓரத்திலிருந்து, பார்டர்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். அவர் வந்து சொன்னார் என்ன தெரியுமா? قال يا قوم اتبعوا المرسلين. அவரும் வந்து சொன்னார், இவங்க சொல்றது உண்மைதானே, இவங்க சொல்ற செய்தி உண்மைதானே, ஏன் நாங்க அதை பின்பற்ற கூடாதா? அவர் ஒரு ஆர்டினரி பர்சன், அவர் ஒரு வாய்ஸ், அவர் என்டோஸ் பண்ணினார், அவ்வளவு தான் செஞ்சார், ஒன்றும் சொல்ல இல்ல. அவர் சொன்னார், இத்தபிஉல் முர்சலீன், இவங்களை நாங்க பின்பற்றுவோமே, இவங்களை பின்பற்றுங்களேன். அவர் சொன்னார், இத்தபிஉ மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, உங்கள்ட்ட எந்த ஒரு துனியாவுடைய லாபத்தையும் அவங்க எதிர்பார்க்க இல்லையே, அவங்க வந்து பியோர்லி சின்சியர்லி அவங்க வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இதை செல்றாங்க, இதை ஏற்றுக்கொண்டா என்ன வரப்போகுது என்று சொல்லி அவர் என்டோஸ் பண்ணினாரு. அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல அவர் செஞ்ச வேலை அவ்வளவு தான், அது செஞ்ச வேலை அவ்வளவு தான். ஏன் இவரை நாங்க பின்பற்ற கூடாதா, இவரை நாங்க ஏற்றுக்கொள்ள கூடாதா, இவங்க செல்ற செய்தி உண்மையாகத்தானே இருக்குது என்று சொன்ன ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல ஹபீபுன் நஜ்ஜார் என்ற பெயர்ல அல்லாஹ் அவருடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல வரைஞ்சிட்டான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீ நலவு செய்யறதுக்கு ஹீரோவா இருக்க தேவையில்ல, நீ ஒரு ஆர்டினரி பர்சனாக இருந்தாலும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு பாரு. அதுக்கு பிறகு அந்த மக்கள் அவரை விட இல்ல, அவரை கொலை செய்து விட்டார்கள். நீயுமா இதை சப்போர்ட் பண்றாய், நீயுமா இது என்டோஸ் பண்றாய் என்று அவங்க கொலை செய்து விட்டாங்க. அல்லாஹ் அவருடைய மௌத்தையும் சொல்ல மறக்க இல்ல குர்ஆன்ல. அவர் மௌத்தாகும் பொழுது என்ன தெரியுமா சொல்லிக்கொண்டு மௌத்தானு சொல்லி சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன், நான் உங்களுடைய ரப்பை என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசம் கொண்டு விட்டேன், என்னுடைய இதற்கு நீங்கள் விட்னஸாக இருந்து கொள்ளுங்கள், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே மௌத்தாகி விட்டாரே. அவர் மௌத்தாகக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்தினான், அவரை சங்கைப்படுத்தினான். அவர் சொன்னாரு, قال قيل ادخل الجنة, நீங்க சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள், உங்களுடைய ஒதுங்கும் தளம் சுவர்க்கமாக இருக்கும் என்று அவருக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஓஹோ எனக்கு என்ன நடந்துச்சு என்பது இந்த சமூகத்துக்கு தெரியாதே. நான் மௌத்தாகிட்டேன், நான் கபருடைய வாழ்க்கை ஆரம்பித்துட்டேன், எனக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் இத்குலில் ஜன்னah, நீ சுவர்க்கத்துக்கு போ, என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான். ஆனா எனக்கு கிடைச்ச இந்த பிரிவிலேஜ், எனக்கு கிடைச்ச இந்த கண்ணியம், எனக்கு கிடைச்ச இந்த பாவ மன்னிப்பு, எனக்கு கிடைச்ச இந்த ஹையஸ்ட் ஜன்னah சுவர்க்கம் இந்த சமூகத்துக்கு தெரியாதே. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, காலையாலே தகௌமி யஅலமூன்,
பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். என்னை இவ்வளவு கண்ணியப்படுத்தி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு சுவர்க்கத்தை தந்த செய்திய அவர்கள் தெரிந்திருப்பாங்க என்றால் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று ஈமானை ஏற்று கலிமா சொல்லி அந்த ரசூல்மார்களை பின்பற்றி அவர்களும் என்னுடன் சுவர்க்கத்தில் வாழுவார்களே என்ற உணர்வு அவருக்கு இருந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொரு குனூத்திலையும் பதுவா செய்யக்கூடிய நாங்கள் இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு இந்த ஹபீபுன் நஜ்ஜார் கேட்ட துவா மாதிரி அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனித நேயம் வாழ வேண்டும். அநியாயம் செஞ்சவனுக்கு எதிராக துவா கேட்க கூடாது என்பது அர்த்தம் அல்ல. அவனும் நல்லவனாக ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கணும். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய உம்மத் பழிக்கு பழி வாங்க வந்த சமூகம் அல்ல, பதுவா செய்ய வந்த சமூகம் அல்ல. நபியுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபிக்கு 3 உறவு அவருடன். முதலாவது உறவு சாச்சா, வாப்பட தம்பி, இளைய தம்பி அப்துல்லாஹ் உடைய இளைய தம்பி. இரண்டாவது 2 பேரும் ஒரே வயசு, ஒரே உம்மாட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க, அதனால பால் குடி சகோதரர்கள் 2 பேரும். மூணாவது 2 பேரும் கூட்டாளி நண்பர்கள், சாச்சா மகன் ஆனா கூட்டாளி. இந்த 3 உறவு இருந்துச்சு ஹம்சாவுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில. உஹது போர்க்களத்தில் இந்த வஹ்ஷி என்பவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவை கொலை செய்து விட்டார். அவர் கொலை செய்தது ஒரு கான்ட்ராக்ட்ல, அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுச்சு, வஹ்ஷி நீ இவரை கொலை செஞ்சா உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லி. அதெல்லாம் ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக வந்திருக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் மஆஸில் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அவர் கொலை செஞ்சிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவலைண்டா 70 தடவைகள் ஹஜ்ரத் ஹம்சாவுடைய ஜனாசாவை தொழுவிச்சாங்க. 70 தடவைகள் 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. ஒவ்வொரு ஜனாசாவும் கொண்டு வரக்குள்ளையும் ஹம்சாவுடைய ஜனாசா முன்னுக்கு நிற்கும். நபியினுடைய சாச்சா, நபிக்கு விருப்பமானவர், அஹ்லே பைத். சரி, நடந்து முடிந்துட்டு அதே வஹ்ஷி இது நடந்து 6 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாரு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பாடு, அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த எஃபர்ட், செஞ்ச முயற்சி, இந்த வஹ்ஷி இஸ்லாத்துக்குள்ள வரணும். கடைசியாக அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? வஹ்ஷி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு. நபியினுடைய சபையில வந்து முன்னுக்கு உட்கார்ந்தாரு. வஹ்ஷியை கூப்பிட்டு சொன்னாங்க, இதுக்கு பிறகு ஏண்ட சபையில உட்காரும் பொழுது எனக்கு முன்னுக்கு வந்து உட்காராம எனக்கு பின்னால் வந்து உட்கார்ந்து கொண்டாங்க. ஏண்டா உண்ட முகத்தை பார்த்ததுமே என் குடும்பத்துடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. யார பார்த்ததுமே குடும்ப உணர்வுகள் வருகிறதோ அவரும் சுவர்க்கத்துக்கு போகணும் என்ற கவலை நபிக்கு இருந்துச்சு. அந்த உம்மத்தில் வந்தவங்க தான் நாங்க, அந்த உம்மத்தில் வந்தவங்க தான் நாங்க. இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களும் சுவர்க்கத்துக்கு போகணும். அது அல்லாஹ் அனுப்புறது அனுப்பாம இருக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. அந்த துக்ரிஹுன்னா எங்களுக்கு யாரையும் பலவந்தப்படுத்தேலா, லா இக்ராஹ ஃபித்தீன், தீன்ல பலவந்தம் கிடையாது. ஆனா எங்கட உள்ளத்துல பாயிலிங் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் நான் சுவர்க்கத்துக்கு போறேன் என்ற ஒரு நண்பர், என்ற ஒரு கூட்டாளி நோய்வாய்ப்பட்டா, அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர், அவருக்கு அப்பல் எடுத்துக்கொண்டு நெஸ்டோமோல்டைம் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டிட்டு நான் அவரை பார்த்துட்டு வாரத்துக்கு போறேன். உலகத்தில் அவருக்கு கொஞ்சம் காய்ச்சல் கூடினா
டெம்பரேச்சர் கூடிட்டா அதை என்னால பொறுத்துக்கொள்ளா எந்த கிளாஸ்மேட் எந்த அம்பையாலும் என்று சொல்லி எல்லாம் நாங்க வரைவிலக்கணம் சொல்லி விசாரிக்க போவோம். ஆனா நாளைக்கு நரகத்துக்கு போவானே, அப்ப நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது நயவஞ்சகத்தனம் தானே, இது ஒரு ஏமாற்றம் தானே. நாளைக்கு இவன் அல்லாஹ் நரகத்துல போடுவானே. நாங்க இன்னைக்கு உலகத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு போற ஒவ்வொரு கிஃப்டும் யோசிங்கோ, இது என்ன, இது ரியாலிட்டியா? இது அப்படி இல்லண்டா எனக்கும் அவருக்கும் ஆகிரத்தை பத்தி நம்பிக்கை இல்லை, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பத்தி நம்பிக்கை இல்லை. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விளக்கத்தை நசீபாக்குவானாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களுக்கும் இஸ்லாத்துக்குள்ள வரோணம் என்று பலவந்தப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. ஆனா இந்த 90% மக்களுக்கும் இஸ்லாத்தை சரியான முறையில் சொல்லுவது, வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைப்பது ஏண்ட உங்களோட கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை தந்திருக்கிறாயோ அந்த பொறுப்புகளை சரியாக செய்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக, எங்களை ஆக்கி வைப்பாயாக. எனக்கு உங்களுக்கு வந்த பாக்கியத்தை